விழுப்புரம் தனியார் மருத்துவமனையில் அளிக்கப்பட்ட தவறான சிகிச்சையால் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்துக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க நுகர்வோர் நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் துறவித்தாங்கல் கிராமத்தை சேர்ந்த ஜெனிஃபர் என்பவர் குழந்தையின்மைக்காக விழுப்புரத்தில் இயங்கி வரும் தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்தார். அப்போது மருத்துவர்கள் மேற்கொண்ட அறுவை சிகிச்சையின் போது இரத்த அழுத்தம் அதிகரித்து ஜெனிஃபர் உயிரிழந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது. ஆனால் தவறான சிகிச்சை காரணமாகவே அவர் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி ஜெனிஃபரின் உறவினர்கள் நுகர்வோர் குறைதீர் ஆணைய நீதிமன்றத்தை நாடினர். இந்த வழக்கில் விசாரணை நிறைவடைந்த நிலையில் நீதிபதி சதீஷ்குமார் தீர்ப்பளித்தார். உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்துக்கு இழப்பீடாக 50 லட்சம் ரூபாயை மருத்துவமனை நிர்வாகம் வழங்க வேண்டும் என அவர் ஆணையிட்டார். மனைவியை செக் பண்ணிட்டு அவங்களுக்கு கர்ப்பப்பை கருக்குழாயில அடைப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 2024 அன்னைக்கு அட்மிட் ஆகிறோம். அவங்களுக்கு ஆபரேஷன் பண்றாங்க. பண்ணிட்டு அவங்க வெளியில வரும்போது கண்ணே திறக்கல. கேட்டதுக்கு சரியான பதில் சொல்லல. 27ஆம் தேதி மதியானம் அவங்க இறந்துட்டதா டிக்ளேர் பண்றாங்க. இது ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, மூச்சு திணறல் ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அதனால நாங்க வெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன், விழுப்புரம் வெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றோம். அவங்களோட மரணத்துல சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வழக்கு இப்போ நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு நாங்க எடுத்துட்டு வரோம். இதுல மேரி புனிதா, பாலசுப்ரமணியன், மார்கரெட் இவங்க 3 பேரும் சுமதி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்றவங்க தான். அவங்க 3 பேருக்குமே 50 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடா போட்டு எங்க குடும்பத்தாருக்கு தரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தீர்ப்பு எழுதியிருக்காங்க.